ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. துயில் பாட்காஸ்ட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆகஸ்ட் 7, 2021 அன்னைய காலை பொழுது எல்லாருக்கும் சாதாரணமாக தான் தொடங்குச்சு. ஆனால் மாலை பொழுது அப்படி இல்லையே. ஒட்டுமொத்த இந்தியாவையும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க வச்சது ஒரு நிகழ்ச்சி. டோக்கியோ 2020 ஒலிம்பிக்ஸில் ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரே ஒரு தங்கமாச்சம் நமக்கு வந்துடாதா, பதக்கப்பட்டியலில் இந்தியா கொஞ்சமாச்சம் மேலே வந்துடாதா அப்படிங்கிற ஆதங்கத்தோட ஒலிம்பிக் போட்டி தொடங்கின ஜூலை 23 காத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஆதங்கத்தை ஓரளவு சமாதானப்படுத்தினது 2 வெள்ளி பதக்கங்களும் 4 வெண்கல பதக்கங்களும். அந்த பதக்கங்களுக்கு பின்புலத்தில் இருந்த கடின உழைப்பு, தியாகம், விடாமுயற்சி இவை அனைத்தும் ஒட்டுமொத்த இந்தியர்களையும் சமாதானப்படுத்தி வைத்திருந்தது. அந்த நேரத்தில்தான் தம் தோள்களில் வெற்றி ஈட்டியை தூக்கி பிடித்தபடி நீரஜ் என்ற புயல் டோக்கியோவில் கரையை கடந்தது. ஆம், அதன் வேகம் ஒட்டுமொத்த இந்தியாவின் நூற்றாண்டு கால கனவின், காத்திருப்பின், வெற்றியின் வேகம், வெறியின் வேகம். 87.58 மீட்டர் தூரம் வீசி ஈட்டி எறிதலில் தங்கம் ஈட்டிய தங்கம் நீரஜ் சோப்ரா. நீரஜ் சோப்ரா, நீர் பாய்ச்சிய ஈட்டி இந்தியன் ஒவ்வொருவரின் நெஞ்சிலும் பாய்ந்து சந்தோஷத்தாலேயே ரணமாகி கிடக்கிறது. சரியா 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் இளம் ஈட்டி எறிதல் விளையாட்டு வீரரில் இவர் ஒருத்தராக தலைப்புச்செய்தியில் இடம்பெறாரு. உலக ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் 86.48 மீட்டர் தூரம் ஈட்டியை எறிந்து ஜூனியர் அளவில் உலக சாதனை படைச்சு தங்கப்பதக்கமும் வென்றிருக்காரு. அதற்கப்புறம் 2016 நடந்த சவுத் ஏஷியன் கேம்ஸ், 2017 நடந்த ஏஷியன் சாம்பியன்ஷிப்ஸ், அப்புறம் 2018 நடந்த காமன்வெல்த் கேம்ஸ், அப்புறம் ஏஷியன் கேம்ஸ் 2018, இப்போது ஒலிம்பிக் கேம்ஸ் அப்படின்னு எல்லாத்துலேயும் நீரஜ் சோப்ரா தங்கப்பதக்கங்களை குவிச்சிக்கிட்டே வந்துட்டுருக்காரு. சரி, இந்த ஒலிம்பிக்ஸில் அவர் பெற்ற கோல்டு மெடலுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, தடகள போட்டியில் ஒலிம்பிக் களத்தில் இந்தியாவுக்கு முதல் தங்கம் வாங்கி கொடுத்த பெருமை இவரை தான் சேரும். இவர் ஹரியானா மாநிலம் பானிபட் மாவட்டம் காந்த்ரா அப்படிங்கிற கிராமத்தில் 1997 டிசம்பர் மாதம் 24 பிறந்திருக்காரு. இவருடைய அப்பா சதீஷ்குமார், அம்மா சரோஜ் தேவி. இவங்களது ஒரு விவசாய குடும்பம். சின்ன வயசில் நீரஜ் உடல் பருமனால் அவதிப்பட்டிருக்காரு. அதனால் பக்கத்து டவுனில் இருக்கிற ஜிம்முக்கு 24 கிலோமீட்டர் தூரம் பயணம் செஞ்சு போயிருந்திருக்காரு. அதுக்கப்புறமா பானிபட்டிலே இருக்கிற ஜிம்மில் சேர்றார். போய் அங்கே இருந்த ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சென்டருங்கிற இடத்துல இருக்கிற ஜாவ்லின் த்ரோவர் ஜெய்வீர் சௌத்ரி மூலமாக அவருக்கு ஜாவ்லின் த்ரோ பண்ணுறதுல இருக்கிற டேலண்ட்டு தெரிய வருது. எந்த விதமான பயிற்சியும் இல்லாமலேயே அனாயாசமாக 40 மீட்டர் தூரம் ஈட்டி எறிதலை பார்த்துட்டு சௌத்ரி அவர்கள் அவருக்கு கோச்சிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய 13வது வயசில் பஞ்ச்குலா அப்படிங்கிற இடத்துல இருக்கிற டாவ் தேவ்லால் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸில் இணைகிறாரு. அங்கே அவருக்கு நசீம் அகமத் அப்படிங்கிறவர் பயிற்சி கொடுக்குறாரு. அவர் ஜாவ்லின் த்ரோவோட லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங்கும் சேர்த்து அவருக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 2012 ஜூனியர் நேஷ்னல்ஸ் லக்னோவில் நடந்துச்சு. அதில் அவருடைய ஜாவ்லின் பறந்த தூரம் எவ்வளோ தெரியுமா? 68.4 மீட்டர். அதுக்கு அடுத்த வருஷம் முதலாக இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் உள்ள வராரு. அப்போ தான் அவருக்கு ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் மெடல், அதாவது 2014 கிடைக்கிது. அதுக்கப்புறம் ஒரு சில்வர் மெடல், அதாவது யூத் ஒலிம்பிக்ஸ் குவாலிஃபிகேஷன் பேங்காக்கில் நடந்ததில் அவர் கிடைக்கிது. அதுக்கப்புறம் அவருடைய ஜாவ்லின் 70 மீட்டர்ஸ், 81.0 மீட்டர்ஸ் அப்படின்னு அடுத்தடுத்த வருடங்களில் அடுத்தடுத்த இலக்கை நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. 2016 நடந்த சவுத் ஏஷியன் கேம்ஸில் அவருடைய ஜாவ்லின் பறந்த தூரம்
84.23 மீட்டர். 2018க்கு பிறகு அவருடைய எல்போ இன்ஜுரி காரணமாக அவருக்கு மும்பையில் மே மாதம் 2019 வருஷத்தில் ஒரு ஆப்ரேஷன் ஒன்று நடந்தது. அதுக்கப்புறம் தளராத மனதோட டோக்கியோ 2020 ஒலிம்பிக்கில் அவர் குவாலிஃபை ஆகிறாரு. அதுக்கப்புறம் நடந்ததை நான் சொல்லவே தேவையில்லை. இப்போது இன்றைக்கி இருக்கிற ஒரு இந்தியருடைய மனநிலையும் ஒரு இதமான சூழலில் இருக்கிறதுக்கு காரணம் நீரஜ் சோப்ரா. அதை நம்ம யாராலையும் மறுக்க முடியாது. இந்த டோக்கியோ 2020 ஒலிம்பிக்ஸில் இந்தியாவுக்கு கோல்டு மெடல் வாங்கி கொடுத்ததுக்காக இந்த தங்கம் என்ற தங்கத்துக்கு என்னென்னலாம் வழங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ₹75 lakhs இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்குது. ₹6 crore கவர்மெண்ட் ஆஃப் ஹரியானா கொடுக்குது. ₹2 crore பைஜூஸ் கொடுக்குது. ₹2 crore ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் பஞ்சாப். ₹1 crore from Government of Manipur, ₹1 crore from BCCI, அப்புறம் ₹1 crore from சென்னை சூப்பர் கிங்ஸ். அது கூடவே சேர்ந்து பர்சனலைஸ்டு ஜெர்சி ஒன்று கொடுக்குறாங்க. ₹25 lakhs from Erlen Realty Group, குருகிராம். ₹75 lakhs from Indian Olympic Association. அப்புறம் 1 yearக்கு ஃப்ரீ அன்லிமிட்டெட் ட்ராவல் கொடுக்கறது இண்டியோ ஃப்ளைட்ஸ். அப்புறமா பிராண்ட் நியூ அன்ரிலீஸ்டு மஹேந்திரா XUV 700 கொடுக்கறது மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா. லிஸ்ட்டை கேட்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல? உண்மையை சொல்லணுன்னா 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த நீரஜ் சோப்ரா யாருன்னு கூட எனக்கு தெரியாதுங்க. இந்த டோக்கியோ 2020 ஒலிம்பிக்ஸில் நீரஜ் சோப்ரா அவர்கள் பெற்ற அந்த தங்கப்பதக்கம் தான் அவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வத்தை எனக்குள்ளே ஏற்படுத்துச்சு. ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து பிறந்து இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு இமாலய வெற்றி அடைந்திருக்காரு அப்படின்னாக்கா, அவருடைய வாழ்க்கையில் தன்னுடைய 13வது வயசுலேருந்து இன்னைக்கு 23வது வயசு வரைக்கும் அந்த 10 வருஷ காலங்களில் அவர் உழைத்த உழைப்பு, கடுந்தவம், அது மட்டுமே தான் அவருடைய இந்த ஒரு இடத்துக்கு அவரை கூட்டிகிட்டு வந்திருக்கு. ஒலிம்பிக்ஸில் அவருடைய வெற்றியை அனௌன்ஸ் பண்ணதாக இருக்கட்டும், நம்மளுடைய நாட்டினுடைய தேசிய கொடியை அவரோட போத்திக்கிட்டு அந்த இடத்தை வலம் வந்ததாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த போடியத்தில் நின்று அந்த மெடலை பெற்றுக்கிட்டதாக இருக்கட்டும், எல்லா நேரத்துலையும் ஏதோ நாமளே அந்த இடத்துல நின்று அந்த மெடலை பெற்றுக்கிட்ட மாதிரி ஒரு பூரிப்பும் பெருமையும் எல்லாருக்குள்ளேயும் இருந்துச்சு அப்படிங்கிறது என்னால் உணர முடிஞ்சுது. நம்ம கண்ட்ரி நீரஜ் சோப்ராவுடைய தொடக்க கால கோச் ஜெய்வீர் சௌத்ரிலேருந்து இப்போ இருக்கிற ஊவே ஹான் வரைக்கும் கடமைப்பட்டிருக்கு இல்லையா? நீரஜ் சோப்ரா அவர்கள் இந்திய வரலாற்றில் ஒரு புதிய சரித்திரத்தை எழுதிட்டார். இதில் தொடர்ந்து எழுத வேண்டியது நம்மளுடைய கடமை. மீண்டும் சந்திப்போம். நன்றி.